உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம கோவில் வழிபாடுகள், உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு, தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய சனி பகவான், குரு பகவான், அதே போல ராகுகேது பகவான்கள், இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள், இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வழிபாடை நீங்க தெளிவா முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது, நான் சொல்ற வழிபாடை நீங்க மனசார செய்யும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்க சந்திக்க போறது நிதர்சனமான உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம், வாழ்க்கையில் எழுச்சி சொல்லதான் முடியுதுங்க. எங்கெங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க மாட்டேங்க. இந்த கிரகங்கள் எங்களை படுத்துற பாடு எப்பப்பா முடியல, சொல்ல முடியாத அளவுக்கு எங்களுக்கு அதிகமான ஒரு மன அழுத்தமும் ரொம்ப ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது என்பது நிதர்சனமான உண்மைங்க. இதுல இருந்து மீள்வதற்கு ஒரு மாற்றம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நம்மளுடைய யூடியூப் சேனலை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற கோடான கோடி ரிஷபராசி நேயர்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்களை ஊக்கப்படுத்திக் கொள்ளவும், தற்போது உள்ள கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருட கிரகங்களான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும், அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடத்துல நீதி அரசரான சனி பகவானும் அமர்ந்திருக்காங்க. இப்ப இவங்களுடைய கிரக பயிற்சிக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். நீங்க நிறைய ஆதரவு கொடுத்துட்டீங்க. அது என்ன சொன்னா, எந்த அளவுக்கு நம்ம சேனல்ல நீங்க ஆதரவு கொடுத்தீங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாவே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயா சொன்ன மாதிரி நடந்துச்சு, சொன்னது உண்மை, நடந்தது உண்மை, கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்க சொல்ற அத்தனை விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க சொல்லும் போது, அப்ப நம்ம எடுத்த கணிப்பு மிக சிறப்பாக இருக்கு. நம்ம ஒரு கோச்சார கிரகங்களை வைத்து கணித்த விதம் சரியா இருக்குன்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு நான் மீண்டும் உங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்படி இருக்கும்பொழுது இந்த வீடியோவுடைய முக்கிய தலைப்பு என்ன? ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்களும் சரி, தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன வழிபாடை செய்யணும், என்ன கோவிலுக்கு செல்ல வேண்டும், அவர்கள் எந்த தெய்வங்களை முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் இயற்கையாகவே சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனே இயல்பாகவே குணாதிசயம் கொண்டவர்கள் தான் நீங்கள். அப்படி இயல்பான குணாதிசயம் இருந்தாலும் சிரிக்க முடியவில்லையே. கடந்த 1.5 வருட காலமாக மனசுக்குள்ள உள்ள வலியும் வேதனையும் வெளியே சொல்ல முடியாம தவிச்ச உங்களுக்கு இப்ப இந்த சில கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் சில பாதிப்புகளை கொடுக்கும் நம்ம சொன்னதுக்கு சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு, ஸ்ரீ துர்கா தேவி அம்மனை போய் கை பிடிச்சுக்கோங்க. அம்மா தேவி துர்கை அம்மா, எங்களுடைய வாழ்க்கையில எனக்கு மாற்றத்தை கொடுமா அப்படின்னு நீங்க ஸ்ரீ துர்கா தேவி அம்மனை வழிபாடு செய்யும் பட்சத்தில், மனதார நீங்கள் அந்த தாயை போய் சரணடையும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப துர்காதேவி அம்மன், அருள்மிகு துர்காதேவி அம்மன் கோவில் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். எங்க வீட்டு பக்கத்தில் இருக்க துர்காதேவி அம்மனை கும்பிடலாமா, இல்ல மிகப்பெரிய ஸ்தலங்களான கோவில்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசுல ஒரு கேள்வி வருதுன்னா, துர்காதேவி அம்மனுக்கென்று தனிப்பட்ட முறை கோவில் இருக்கிறது. அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றங்களை தெரிஞ்சுக்கணும், மாற்றங்களை பெற விரும்புறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வைக்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்ல உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. ஐயா நான் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கோவிலுடைய
டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, நான் இந்த ஊர்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் நம்ம ஸ்ரீ துர்காதேவி அம்மன் இருக்காங்க. அப்போ உங்களுடைய பகுதி எந்த பகுதியும் பார்த்துட்டு அந்த பகுதிக்கு ஏற்றவாறு அந்த அம்மனை வழிபாடு செய்யும் விதம், என்ன கிழமையில போய் நீங்க அந்த அம்மனை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் பண்றேன். நீங்க வந்து கீழே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். அதே போல என்னுடைய நம்பருக்கு கோவில் வழிபாடு டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டாலும் ஓகே தான். ரெண்டுமே பண்ணாலும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கீழே கமெண்ட்ஸ் வரதான் இந்த ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய இந்த ஒரு பலப்படும். ஏன்னா நம்மளுடைய இந்த இந்தியாவே ஆன்மீக பூமி தான். அதுவும் தமிழ்நாடு தெய்வ சக்தி மிக்க, தெய்வ ஆற்றல் மிக்க ஒரு பகுதி தான். இது கடவுள் இல்லை, சாமி இல்லை அப்படிலாம் சொல்ற ஒரு மூட நம்பிக்கை நபர்கள் வந்து இருக்கதான் செய்வாங்க. நம்ம அவங்கள பத்தி நம்ம கவலையப்பட வேண்டாம். ஓகேவா? தெய்வ வழிபாடு என்பது நம்மளே உருவாக்கி கொள்ள, அவர்கள் கொடுக்கும் சக்தியை பெறுவது மூலமாக நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பரிகாரங்கிறது அது வேற டிபார்ட்மெண்ட்டுங்க. நம்ம பசிக்கு நம்ம தானே சாப்பிடணும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம பசிக்கு நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு விஷயம்தான் வழிபாடு. அப்ப இந்த அம்மனை நீங்கள் மனதார வழிபாடு செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. இப்ப உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, கேது ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப நீங்க இந்த தேவியை போய் வழிபாடு செய்ய உங்களுக்குள்ள ஒரு செய்யும் போது சின்ன சின்ன அழுத்தங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் டோட்டல் ரிலீஸ். செம மாசியா, லைஃப் இஸ் த பெஸ்டியா அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷும் நேரத்தில் கலந்து பேச வேண்டியிருக்கு, எது நினைச்சுக்கிறாதீங்க. அப்ப நம்ம லைஃப் மிக சிறப்பாக இருக்கு, நம்ம லைஃப் இப்போதான் ஒரு நல்ல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேவியோட வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளி வட்டத்தை உருவாக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப அம்மனை போய் வழிபாடு செய்ய சொல்லிட்டீங்க, நாங்க பண்ண ரெடி, உங்கள்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டு வாங்கிக்கிறோம். இதை தவிர்த்து இன்னும் ஏதாவது எங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதென்றால் நாங்க என்ன தெய்வத்தை கைப்பிடிக்கணும், என்ன தெய்வத்தை கைப்பிடிச்சா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் சென்று, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற சிவ ஆலயங்களில் சென்று கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 15 நிமிடங்கள் மனதார வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய மனதில் உள்ள வேதனை, கஷ்டம், கவலை எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு வந்துருங்க. அந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான வாரமாக இருக்கும். ஆனா என்னன்னா, இதை நம்பிக்கையோட செய்யணும். நான் உன்னை நம்பி வர்றேன், அப்பா சிவனே உன்னை நம்பி நான் வர்றேன், எனக்கு நீ ஒரு மாற்றத்தை கொடுப்பா என்ற நம்பிக்கையோட நீங்க சென்றீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு அடைவீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. சிறப்பா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு சொல்ல போறது என்னன்னா, ஒரு பக்கம் வழிபாடு, ஒரு பக்கம் என்ன செய்யறோம், வழிபாடை தெளிவா சொல்லிட்டோம். இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றேங்க, நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி. யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும். இன்னொரு விஷயம், எங்கேயுமே வாண்டடா போய் நம்ம பேசக்கூடாதுங்க. நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடா அறிவுரை சொல்றோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்துமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை வருது, பல போராட்டங்கள் வருது. அப்ப எப்ப நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ, எப்ப தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம நிறுத்துறோமோ, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ, அப்ப நம்மளுடைய கர்மாவானது படிப்படியாக குறையும். எப்போ ஒரு கர்மானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல, எல்லாரும் கர்மாங்க, என்னங்க அந்த கர்மா அப்படின்னா, நம் நல்வினை செய்யும் பொழுது, நல்ல விஷயங்கள் செய்யும் போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கர்மா ஏற்படுத்தி தரும். நம்ம தீவினை செய்யும் பொழுது, பல நபர்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது, நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளி விட்டு அதை பார்த்து சிரிப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கர்மாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம். இது நமக்கும் பாதிப்பு, நம்மளுடைய சன்னதிக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதெல்லாம் செய்யாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும். தன்னுடன் இருப்பவர்கள்
அதே போல பாதிப்படைந்த நலிவடைந்த, அதே போல கஷ்டப்படுற முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா நம்மளால முடிஞ்ச உதவி. எங்க 10 ரூபானாலும் உதவிதான், 10 லட்சம்னாலும் உதவிதாங்க. அவங்க உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு ஒரு உதவியை நீங்க செய்யும் பட்சத்தில் இறை அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதை கரெக்டா கடைபிடிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம ரோட்ல ஒருத்தவங்க நம்ம காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா. அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க. திட்டம் மட்டும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவு திட்டாதீங்க. ஏன்னா அவன் கருமா. அவன் சாலையோரமாவோ இல்ல ரோட்டோரமாவோ நம்மகிட்ட கேட்க வேண்டிய கருமா. அதை திட்டாம முடிஞ்சா அவாய்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும். ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வெற்றிகள் என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.